வணக்கம். அன்புள்ள ரிஷபராசி நேயர்களே, ஐப்பசி மாதம் நிறைவடையும் நேரம் நெருங்கிவிட்டது. கார்த்திகை மாதம் என்றாலே நம் அனைவருக்கும் தெரியும். மிகுந்த ஆன்மீக நம்பிக்கைக்குரிய மிக சில மாதங்களில் கார்த்திகை மிகையான ஒன்றாகும். இந்த மாதத்தில் நிகழவிருக்கும் கிரக பெயர்ச்சிகளுடன் ஒப்பிட்டு ரிஷபராசி பலன்களை காணலாம். ரிஷபராசியுடன் கூடிய மேஷ லக்னத்திற்கு ராசியாதிபதி மகாலட்சுமியின் கடாட்சத்தின் உதவியோடு 10ஆம் தேதி வரை தனது சொந்த வீட்டிலேயே இருக்கிறார். எந்த ஒரு காரியமானாலும் 10ஆம் தேதிக்குள் வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. எந்த விஷயத்தை தொட்டாலும் அதில் வெற்றி கிடைக்கும் யோகம் இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகி இருக்கிறது. ஆனால் 10ஆம் தேதிக்கு பிறகு மட்டும் எந்த காரியத்தை செய்தாலும் சற்றே யோசித்து செய்வது நல்லது. எந்த ஒரு கிரகமும் தனது சொந்த வீட்டினை பார்ப்பது மிக மிக அரிது. ஆனால் இங்கே சுக்கிரன் தன் சொந்த வீட்டை பார்க்கிறார். கையில் எடுக்கும் அனைத்து காரியங்களிலும் அதனால் வெற்றி பெறுவீர்கள். 2 மற்றும் 5க்கு உரிய புதனானது 20ஆம் தேதி வரை 6ஆம் வீட்டிலும் 21ஆம் தேதியிலிருந்து விருச்சிகத்துக்கு வருகிறார். 2க்கு உரியவர் 6ஆம் வீட்டிற்கு வருவதால் பேச்சுக்களில் மிகுந்த கவனம் தேவை. அதே போல் பணம் கொடுக்கல் வாங்கலில் மிகுந்த கவனம் தேவை. 5க்கு உடையவர் 7ஆம் வீட்டிற்கு வரும்போது நினைத்ததெல்லாம் நடக்கும் யோகம் உண்டாகலாம். உங்களுக்கு குழந்தைகள், பணம், குடும்பம் மற்றும் குடும்ப ஒற்றுமை சார்ந்த அனைத்து விஷயங்களிலும் சாதகம் ஏற்படும். 2ஆம் அதிபதியானவர் 7ஆம் இடத்தில் இருந்தால் குடும்பம் அமைந்தே தீரும் அமைப்பு ஏற்படும். திருமணம் சார்ந்த அத்தனை தடைகளும் நீங்கும் மாதமாக அமையவிருக்கிறது. 5க்குடைய குலதெய்வமானது உங்கள் ராசியை பார்ப்பதால் குலதெய்வத்தின் பரிபூரணமான அருளை பெறும் காலகட்டம் இது. 4க்குடைய சூரியன் 7இல் அமர்ந்திருப்பதால் வீடு, மனை, வண்டி, வாகனங்கள் மற்றும் இதர சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும். 8ஆம் அதிபதி 2ஆம் வீட்டிற்கு வந்தாலே திடீரென்று பணவரவுகள், திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். ஒரு முறைக்கு 2 முறை எந்த விஷயமானாலும் முயற்சி செய்தால் வருமானம் இரட்டிப்பாகும். லாபங்களும் நன்றாக உங்களை வந்து சேரும். மொத்தத்தில் ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மாதத்தில் ராசியாதிபதி நன்றாக இருப்பதால் தொட்ட காரியங்கள் அனைத்தும் சிறப்பாக அமையும். மேலும் இது போன்ற ஜோதிட பலன்களுக்கு சுபிட்சம் பெருகட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.